ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செங்கோட்டையன் அதிமுகல செங்கோட்டையன் இபிஎஸ் மேல அதிருப்தியில இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது கூட ஈரோட்டில் அவர் கலந்துக்கல அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. சட்டசபையில கூட ஒருத்தர் பார்த்துக்கல, ஓபிஎஸ்க்கு அவர் ஆதரவாக இருந்தார், ஓபிஎஸ் கிட்ட பக்கத்தை கொஞ்சம் பேசினாரு, பல விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம். இபிஎஸ் மேல கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சுகள் ரொம்பவே அடிபட்டது. அதுக்கப்புறம் இந்த பேச்சுகள் கொஞ்சம் ஆறப்பட்டிருந்தாங்க. எங்க ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை அப்படின்னா, அதிமுகவை பாஜகக்குள்ள கூட்டணிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் ரொம்பவே என்ன பண்ணார், தெளிவா இருந்தார். பாஜக கூட கூட்டணியில போகவே கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அவர் இருந்தார். ஸோ எப்பேற்பட்ட கேஸுகள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் பாஜக கூட கூட்டணியில இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட்ல அவர் உறுதியா இருந்தார். ஆனா பாஜக செம்மையா மாஸ்டர் பிளான் போட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ அதிமுகல இருக்கிற நிறைய பேரு இங்க பாஜக கூட்டணியில வர்றதுக்கு விருப்பப்படுறாங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், இன்னும் பல பேர் என்ன பண்றாங்க, ஏன்னா இவங்களுடைய கேஸுகள் அவங்க கிட்ட இருக்கிறதுனால இந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆகணும்னா பாஜக கூட நம்ம உறவிலேயே இருக்கணும் அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா இதுக்கு ஒரு சைடு தான் என்ன பண்றாங்கன்னா ஆதரவா இருக்கு. ஒரு சைடு ஆதரவா இருக்கிறாங்க, இன்னொரு சைடு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. இப்ப வளர்மதி, கோகுல இந்திரா, ஜெயக்குமார் அப்படி போன்றவங்க என்ன பண்றாங்க, பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்ற எதிர்ப்பு நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா இங்க கொங்கு மண்டலத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இவங்க வேண்டும் அப்படின்றாங்க. சோ இரண்டு பேரையும் சமாளிச்சுட்டு இபிஎஸ் அவர்கள் சூப்பரா என்ன பண்ணாரு, வழிநடத்தின்னு வந்தார். ஆனா பாஜக இதுல சூப்பரா ஆட்டத்தை கழிச்சு ஆடு புலி ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு நினைச்சுதான் செங்கோட்டையனை முன்னிறுத்தி அதிமுகவை ஒன்றிணைக்கலாம். இதுக்கு பின்னாடி இருந்து எஸ்பி வேலுமணி மூளையாக செயல்பட்டார். சிவராத்திரியில கூட பாத்தீங்கன்னா ஈஷா யோகா மையத்துல அமித்ஷா வரும்போது செங்கோட்டையன் அனௌன்ஸ்மெண்ட் அறிமுகப்படுத்துறது, அவருக்கு டெல்லிக்கு கூட்டின்னு போறது, எல்லா வேலைகளும் என்ன பண்ணாரு, எஸ்பி வேலுமணி பார்த்துட்டு இருந்தார். சோ அப்போ பாஜக என்ன பிளான் போட்டதுன்னா, இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுப்போம், ஒருவேளை இபிஎஸ் ஒத்துக்கலனா செங்கோட்டையனை முன்வைத்து இங்க அதிமுக ஒன்றிணைத்து பாஜக கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னா. அதனாலதான் செங்கோட்டையன் வைப்பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் பேச்சுகள் அடிபட்டு இருந்தது. டெல்லியில முகாமிட்டு இருந்தாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் திடுதிடுன்னு என்ன பண்ணாரு, இபிஎஸ் பாஜக கூட கூட்டணி வச்சாரு. அந்த பிளான் பியை சுக்குநூறா உடைச்சாரு இபிஎஸ். இப்படியா இருக்கும் பொழுது, என்னதான் நீங்க சீனியரா இருந்தாலும் உங்க ஜூனியர், நான் கட்சிக்கு பொதுச் செயலாளர், என்ன மீறி நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்களே அப்படின்னு தான் இபிஎஸ் செங்கோட்டையனை ஒதுக்க ஆரம்பிச்சாரு. இந்த ஒதுக்குறதுக்கு காரணமா நம்ம செங்கோட்டையனுக்கு ரொம்ப ஈகோ டச் பண்ணிட்டாங்க. ஏன்னா விவசாயிகளாம் சேர்ந்து அவினாசி திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பாராட்டு விழாலாம் நடத்தினாங்க. அதுல எம்ஜிஆர் போட்டோ இல்ல, ஜெயலலிதா போட்டோ இல்ல, இவருக்கு முறையான அழைப்பும் கொடுக்கல, செங்கோட்டையனுக்கு அழைப்பும் கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய பிரச்சனை அங்கதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த அதிருப்தின்ற பிரச்சனை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாரு. சோ அதன் விளைவாதான் சட்டசபையில ஒருத்தர் பார்த்து பேசிக்கல, இவருக்கு ஆதரவு தெரிவிக்கல, இவங்க வெளிநடப்பு செஞ்சாலும் இவர் உள்ளே இருந்து பேசினாரு. இந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதரவாளர்களை கூப்பிட்டு பேசுறது எல்லாமே அதிரடியா காட்டிட்டு இருந்தாரு செங்கோட்டையன் அவர்கள். இப்போ அரசியல் களம், அதிமுகவுடைய களம் வேற விதத்துல போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு பக்கம் ஓபிஎஸும் சசிகலாவும் சந்திச்சு பேச போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து டிடிவி தினகரன் வெளியே வராரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. செங்கோட்டையன் வருகிற 5ஆம் தேதி தன்னுடைய ஆதரவாளர்களை கூப்பிட்டு ஒரு நல்ல ஆலோசனை செஞ்சு நல்ல முடிவு எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு புள்ளியில பயன் இருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் இபிஎஸ் தலைமையில இருந்து வெளியே சசிகலாவுடன் இணைய போகிறார். இந்த இணைப்பு, அதாவது சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே இணைந்துட்டா இது இபிஎஸ்க்கு ரொம்ப தலைவலி இருக்கும். ஏன்னா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராய் இருக்கிறவர் செங்கோட்டையன். அவருக்குன்னு கொங்கு பெல்ட்ல ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. ஈரோடு நீங்க முழுக்க எடுத்துட்டீங்கன்னா செங்கோட்டையன் இல்லாம நீங்க அரசியல் பண்ண முடியாது, செங்கோட்டையன் இல்லாம நீங்க உள்ளவும் வர முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல எடுத்தீங்கன்னா நீங்க வேலுமணி எடுத்துக்கலாம். அப்புறம் இங்க சிவகாசியில் எடுத்துட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி எடுத்துக்கலாம், விருதுநகர், இது நிறைய இருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுது செங்கோட்டையனை வைத்து இபிஎஸ்க்கு பெரும் தலைவலியை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா இது செங்கோட்டையன் ஒருவேளை 2 விதமாவும் முடிவு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையிலும் பாக்குறாங்க. திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படின்னா ஆல்ரெடி திமுக இவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துனதா
நிறைய அரசல் புரசலா பேச்சுகள் இருந்து செங்கோட்டையன் அதுக்கு ஒத்து வரல அப்படின்னு. ஆனா இப்போ அதிமுக இருக்கிற நிலைமை ஒவ்வொருத்தரும் விலகி இந்த பக்கம் திமுக பக்கத்துல இணைச்சிட்டு வராங்க. நம்ம அன்பர் ராஜா, மைத்திரையன், கார்த்திக் தொண்டமான் போன்ற எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, அதிமுக இருந்து விலகி திமுக பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இதனிடையில செங்கோட்டையன் முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட போய் இணையுது, இன்னொரு பக்கம் இங்க திமுக பக்கம் போய் இணையுது. ஒருவேளை செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற அதிருப்தியின் காரணமா வெளியே வந்துட்டார்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய தலைவலியா இருக்கும். ஆல்ரெடி அதிருப்தியில இருக்கும் பொழுது எஸ்பி வேலுமணி, தங்கமணி தான் போய் என்ன பண்ணாங்க, செங்கோட்டையனை சமாதானப்படுத்தினாங்க. சரி, செங்கோட்டையனும் என்ன பண்ணாரு, இவங்களா வந்து சமரசம் பண்றாங்களே, அதனால இபிஎஸ்குள்ள கொஞ்சம் சமரசமா போயிடலாம், இணக்கமா போயிடலாம் அப்படின்னு தான் செங்கோட்டையனும் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இபிஎஸ் அவர்கள் இது பிடி கொடுத்து போகல. என்னதான் சீனியர், நீங்க ஜூனியர், சீனியர் இறங்கி வராரு, ஜூனியர் என்ன பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா இங்க ஜூனியர் என்ன பண்றாரு, ரொம்ப பிஹேவ் பண்ணி என்ன பண்றாரு, தன்னுடைய கெத்தை காட்டுறாரு. சோ இதனால ரொம்ப விரக்தியில போன செங்கோட்டையன், என்னப்பா நீங்க சமாதானப்படுத்தினீங்க, நான் வந்தேன், ஆனா அவர் இப்படி பண்றாரு அப்படின்னு திரும்பவும் தன்னுடைய அதிருப்தி நிலைமைக்கு செங்கோட்டையன் அவர்கள் போகிறார். இப்படியா இருக்கும்போதுதான் இந்த அதிருப்தி ரொம்ப நீடிச்சுட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா அப்படின்னு தான் செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களை சந்தித்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு இங்க பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இதன் பின்னாடி சசிகலா அவர்களும் இப்போ பூதாகரமா எழும்பி இருக்கிறாங்க. என்னதான் ஒவ்வொரு தடவை பேச்சுகள் வந்து அவங்கள்ட்ட இருந்தாலும், ஆனா இந்த தடவை அதிரடி ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி செங்கோட்டையன் இப்படி ஒரு நிலைமை எடுக்கிறாரு. டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வராரு. ஓபிஎஸ் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவரு இப்ப சந்திக்கலாம், அதே மாதிரி சசிகலா கொடுத்த அழைப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இது எல்லாத்தையும் நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒன்றிணைறாங்களோ அப்படின்ற ஒரு புள்ளியில போகுது. கேசி பழனிசாமி என்ன பண்றாரு, அதிமுக ஒன்றிணைந்தாதான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்டையும் சொல்றாரு. சோ சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு புள்ளியில நிற்கிறாரு. எந்தவித நிபந்தனை இல்லாம நான் என்ன பண்றேன், அதிமுக ஒன்றிணையதுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு கேசி பழனிசாமி சொல்றாரு. சோ இப்படியா இருக்கும்பொழுது எல்லாரும் பொறுத்திருந்து பார்த்தாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது உங்களுக்கு பவர் வரும். நீங்க ஆட்சி அதிகாரத்தில் வராம பவர் வரலன்னா என்ன ஒரு பிரயோஜனம்? இப்போ அதிமுகவுக்கு நிலைமை என்னன்னா, எதிர்கட்சி தலைவராக கூட போய் உட்காருவோமா அப்படின்ற ஒரு நிலையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது. இப்படியா இருக்கும் பொழுது இந்த இணைப்புகள் நடந்துட்டா இபிஎஸ்க்கு பெரும் தலைவலி வரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, இபிஎஸ் கழட்டி விட்டுட்டு சசிகலா டீம்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே அப்படி பண்ணவங்க தான் சார், எல்லாருமே பண்ணவங்க தான். ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு போயஸ் கார்டனுக்கு படையெடுத்தாங்க. ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் சீனியர்களும் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே போய் படையெடுத்து சசிகலா காலில் போய் விழுந்தாங்க. நீங்க தான் தலைமை ஏற்கிறதுக்கு வரணும், அம்மா இருந்த இடத்தை சின்னமா தான் நிரப்பணும் அப்படின்னு சிவி சண்முகம் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, போய் அவங்க காலில் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க சிறைச்சாலைக்கு போயிட்ட பிறகு இங்க நிலைமையே வேற மாதிரி மாறிச்சு. ஆனா இப்போ இவங்க பண்ண ஒரு தப்புனால இப்ப அதிமுகவே இல்லாம போயிருமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு கேள்விக்குறிக்கு வந்துருச்சு அதிமுக. சோ இதெல்லாம் பொறுத்து இருந்து பார்த்தவங்க சசிகலா என்ன பண்ணாங்க, இப்போ அதிமுக இணைக்கிறதுக்கு என்ன வரும்னா, இபிஎஸ் விட்டு பிரிந்து கிடக்குறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒன்றிணைந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இபிஎஸ் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்துருவாங்க. ஏன்னா மெஜாரிட்டி இங்க இருக்கும் அப்படின்றனால. அதனால சசிகலா அவர்கள் மாஸ்டர் பிளான் என்ன பண்றாங்கன்னா, இப்போ இபிஎஸ் தவிர்த்துட்டு பிரிந்து கிடக்கிற எல்லாரையும் ஒன்றிணைச்சிடலாம் அப்படின்னு தான் இங்க ஓபிஎஸ் அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்காங்க. கேசி பழனிசாமிக்கு இன்னும் நிறைய பேருக்கு என்ன பண்ணாங்க, அழைப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இணைப்பு சசிகலாவை முன்வைத்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், கேசி பழனிசாமி, புகழேந்தி போன்றவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ண போறாங்க, இணைய போறாங்க. இப்போ செங்கோட்டையனும் இபிஎஸ் டீம்ல இருந்து வெளியே வந்து சசிகலாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டா இங்க இபிஎஸ் அவர்கள் துண்டை போட்டுக்கிட்டு தலைவலியில உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேரு, டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேரு, ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் நிறைய பேரு இபிஎஸ் டீமுக்குள்ள ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தன்னுடைய சுயரூபத்தை வெளியே காட்டிட்டு இந்த பக்கம் வந்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி விரும்பாத மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிகள் எல்லாருமே அதிருப்தியில இருக்கிறாங்க. சோ இந்த அதிருப்தியில இருக்கும்போது இந்த பக்கம் ஒன்றிணைந்துட்டா எல்லாருமே இந்த பக்கம் வந்துருவாங்க, இபிஎஸ் மட்டும் தனித்து நிற்பார் அப்படின்ற ஒரு புள்ளியில தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ செங்கோட்டையன் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு புள்ளியில தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு பக்கம் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேர் கூட வந்து இணைய போறாரா, இல்ல திமுக பக்கம் போக போறாரா அப்படின்ற ஒரு புள்ளியில தான்
பார்க்க வேண்டியது இருக்கு. இவர் எந்த ஆப்ஷன் எடுக்க போகிறார் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.